வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 10 நாள் 23 செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 5, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஊராட்சி மன்ற தலைவருக்கான 2ஆம் கட்ட பயிற்சி முகாம். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் லட்சிய வேட்பாளராக களமிறங்க விருப்பப்பட்டவர்களுக்காக இதுவரை நடைபெற்ற 8 முகாம்களில் சுமார் 500 பேர் முதற்கட்ட பயிற்சி பெற்றுள்ளனர். மேலும் 1000க்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற ஆர்வம் காட்டி பெயர் பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இதுவரை பயிற்சி பெற்றவர்களில் 50 நபர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி அளிக்க நல்லூர் வட்டம் முடிவு செய்துள்ளது. பயிற்சி முகாம்களில் இவர்களை பயிற்றுனர்களாக செயல்பட வைக்க இப்பயிற்சி திட்டமிடப்பட்டுள்ளதாக கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். அரசின் செயல்பாடுகளை மக்கள் கண்காணித்து தீர்வு காண வேண்டும், முடியும் என்கிறார் கோவர்த்தன். நல்லூர் வட்டத்தின் வாழ்வியல் கள பொறுப்பாளர் திரு கோவர்த்தன். இவருக்கு ஒரு பழக்கம் இயல்பாக இருப்பது நல்ல குடிமக்களுக்கான உதாரணமாக இருக்க முடியும் என்பதுதான். ஆகஸ்ட் 1 அன்று இரவு போடிநாயக்கனூர் பயணத்திற்காக சென்னை சென்ட்ரல் வந்த கோவர்த்தன் கால் நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத நிலையில் தவித்து கொண்டிருந்த பயணி ஒருவருக்கு உதவ ஹெல்ப்லைன் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த பொறுப்பாளரை சந்தித்து வீல் சேர் கேட்டபோது, உங்கள் மொபைல் போனை பொறுப்பாக தந்துவிட்டு வீல் சேர் கொண்டு செல்லுங்கள் என்று கராராக கூறியிருக்கிறார். அப்போது அருகில் இருந்த பெண் காவலரிடம் கூறியபோது அவரே பொறுப்பேற்று வீல் சேருடன் சென்று உதவியுள்ளார். அந்த காவலரை பாராட்டுவோம். ஒரு வழியாக இப்பணி முடிந்தாலும் இது பற்றிய புகாரை ரயில்வே துறையில் திரு கோவர்த்தன் பதிவு செய்துள்ளார். இரவு 11 மணிக்கு பிறகு ரயில்வே அதிகாரி தம்மை தொடர்பு கொண்டு மீண்டும் அது பற்றி விசாரித்ததாக கோவர்த்தன் தெரிவித்தார். மறுநாள் சென்னை செல்ல வேண்டிய ரயில் போடிநாயக்கனூர் பிளாட்பாரத்தில் வந்து நின்றது. எந்த பெட்டி எங்கு இருக்கும் என்று மக்களுக்கு தெரியும் வகையில் கோச் எண்ணை, உதாரணமாக S1, S2, S3 என்ற பெட்டிகள் நிற்க வேண்டிய இடத்திற்கு நேராக தொங்கவிட்டிருப்பார்கள். அன்று அந்த ரயிலில் B1 பெட்டி A2வில் போய் நிற்கின்றது. இதை கண்டவுடன் திரு கோவர்த்தன் ரயில்வே அதிகாரிக்கு அதை அப்படியே படமெடுத்து அனுப்பி புகார் பதிவு செய்தார். இதற்கும் அதிகாரி தொடர்பு கொண்டு பேசி தவறு நடந்திருப்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்த செய்தியின் நோக்கம், அரசு துறையின் செயல்பாடுகளில் தவறுகள் காணும்போது சுற்றி காட்ட எளிய வழிமுறைகள் உள்ளது. அதை பயன்படுத்தி விழிப்புள்ள பொறுப்புள்ள குடிமக்களாக இருப்பது எப்படி என்பதற்கான ஒரு தகவல்தான் என்று விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார். மதுரையில் சமூக வாழ்க்கையை பிரதானமாக கொண்ட மாற்றுத்திறனாளி வழிகாட்டி மணிகண்டன். மதுரையில் வாழ்ந்து வரும் ஒரு மாற்றுத்திறனாளி திரு மணிகண்டன். இவர் வழிகாட்டி மனிதர்கள் என்ற அறக்கட்டளை உருவாக்கி தொடர்ந்து சமூகம் சார்ந்த பல செயல்பாடுகளை செய்து வருகிறார். சமீபத்தில் திரு மணிகண்டன் அரசு ஆட்டிசம் பள்ளி மற்றும் பயிற்சி மையம் உருவாக்க மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்தார். இது குறித்து அறக்கட்டளை நிறுவனர் திரு மணிகண்டன் கூறுகையில், மதுரை மாவட்டத்தில் ஆட்டிசம் பாதிப்புக்கு ஆளான மாற்றுத்திறனாளிகள் 1000க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். அவர்களுக்கு அரசு சார்பில் தொடர் பயிற்சிகள் வழங்கப்பட்டால் இயல்பான மனிதர்களாக மாறி சாதனை படைப்பார்கள். அதற்கான உதாரணங்களாக உலகிலும் நம் நாட்டிலும் பல பிரபலங்கள் உள்ளனர். மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளது போல இத்தகைய குழந்தைகளுக்கு சிறப்பு திறன் வளர்ப்பு பள்ளியும், பருவ வயதுடையோருக்கு அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையிலும் தொழிற்பயிற்சி மையங்களும் அரசு சார்பில் ஏற்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தேன் என்றார். மத்திய மாநில அரசின் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற எவ்வாறு தயார் செய்ய வேண்டும்? வேதாரண்யம் அரசினர் கலைக்கல்லூரியில் குட்டியப்பன் விளக்கம். அன்பு பாரதம் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தின் இயக்குனர் திரு குட்டியப்பன் அவர்கள் ஆகஸ்ட் 4 அன்று நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசினர் கலைக்கல்லூரியில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்பது பற்றி விளக்கியதோடு, தினமும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் செய்தித்தாள்களை படிக்க வேண்டும், கல்லூரி பாடங்களை தாண்டி இதர புத்தகங்களை வாசிக்க வேண்டும், இளைஞர் பாராளுமன்றம் அமைத்து மாதந்தோறும் அரசின் அனைத்து துறைகளின் கொள்கைகளையும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களையும் விவாதித்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவும்,
கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களின் 5 பண்புகள் பற்றியும், நமது தேச தலைவர்கள் சுதந்திரத்திற்காக முழு நேரம் செயல்பட்டனர், நாம் அனைவரும் 1 மணி நேரமாவது நாம் வசிக்கும் கிராமத்திற்கு பொறுப்பெடுத்து மேம்பாட்டிற்கு மக்களுடன் பணி செய்ய வேண்டும் என்று தாம் உரையாடியதாக திரு குட்டியப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. குழலோசை ட்ரஸ்ட் 2025 சீசனின் பனை விதை நடவு அடையாளம்பட்டில் தொடக்கம். அடையாளம்பட்டில் ஆண்டுதோறும் வைக்கும் பனைக்கான முதல் விதையை இந்த ஆண்டுக்கான 2025க்கான முதல் விதையை இங்கே அடையாளம்பட்டு எக்ஸ்னோரா உருவாக்கிய அந்த குளத்தில் அவங்க இன்றைக்கி முதல் விதை பதிக்க போகிறாங்க. ஸோ விதைகள் ஆகஸ்ட் மாதம் முதல் கொண்டு பனை விதை விழ ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் மாதம் விதைகள் விழ அப்படியே வச்சிடணும். இதை சேர்த்து வச்சு 1 மாதம் 2 மாதம் பொறுத்து வச்சிங்கன்னா அது முளைப்புத்திறன் குறைஞ்சிடும். எப்போ முளைப்புத்திறன் சூரியனில் பட்டு கருகுதோ அதுக்கப்புறம் வைக்கிற விதைகள் விளையத்துக்கு வாய்ப்பில்லை. அதனால் விழுந்த விதைகள் உடனடியாக பூமிக்குள்ளே போகும்போது அதுங்கெல்லாம் மரங்களாக வளர்கிறதுக்கான 80% வாய்ப்புகள் அது இருக்குது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் குழலோசை. ஜீரோ பட்ஜெட்டில் வேலூர் மண்டல பொறுப்பாளர்கள் சந்திப்பு. ஆகஸ்ட் 3 அன்று ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலையை உள்ளடக்கிய வேலூர் மண்டல நேரடி சந்திப்பு வேலூர் கோட்டை மைதான பூங்காவில் நடைபெற்றது. 12 பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நீர்நிலை பாதுகாப்புத்துறை வேல்முருகன், கிராம வளர்ச்சிக்குழுத்துறை தில்ஷாத் அமுதா, ஆர்டிஐ துறை சங்கர், வேலு, ராமகிருஷ்ணன், ஜெயராமன், லட்சாதிபதி, கிஷோர்குமார். புதிய நபர்கள் ஜெயக்குமார் மற்றும் அப்துல் ரகுமான் ஆகியோர் சந்திப்பில் பங்கேற்றனர் என்று நல்லூர் வட்டம் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் தெரிவித்தார். தேனி ரஞ்சித்குமார் ஆகஸ்ட் 4. தேனி ரஞ்சித்குமார் தமக்காக வாழ்வதை விட சமூகத்திற்காக வாழ்ந்து வருவது அவரது அன்றாட செயல்கள் மூலம் பதிவாகி வருகிறது. அந்த வரிசையில் ஆகஸ்ட் 4 அன்று பழைய பேருந்து நிலையம் செல்லும் வழியில் சாலையோரத்தில் நாய் ஒன்று அடிபட்டு துர்நாற்றம் வீசி தொற்று நோய் பரவும் நிலையில் அழுகி கிடந்தது. அதனை கண்ட மனநல மருத்துவர் பரத்ராஜா, மா சுப்புலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருந்தாளுநர் ரஞ்சித்குமார் ஆகியோர் நாயினை அப்புறப்படுத்தி நல்லடக்கம் செய்தனர். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இதுவரை இப்படி இறந்து கிடந்த 52 நாய்களை ரஞ்சித்குமார் நல்லடக்கம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.